ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே எனக்கு தெரிந்த ஒரு பக்தர், அவங்க மன்ற தலைவர், பேரு திலகா விஸ்வநாதன். அவங்க 60 வயதானவங்க. அவங்க பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அதனால் எல்லாம் தனித்தனியாக வெவ்வேறு ஊரில் இருக்கிறாங்க. பக்கத்தில் யாரும் இல்லை, இவங்க தனியாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு அடிக்கடி உடல் உபாதைகளெல்லாம் வரும். அம்மாவை வேண்டி குணப்படுத்திப்பாங்க. சமீபத்தில் இந்த வெய்ய காலத்தில் அவங்க இரவில், நடு இரவில் தாங்க முடியாத வயிற்று வலி, சூட்டின் காரணமாக பயங்கரமாக வயிற்று வலி. உதவிக்கு யாருக்கோ ஃபோன் பண்ணாங்க, யாரும் உதவிக்கு வரலைங்க. இந்த நிலையில் இந்த திலகா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இறந்து போன நம்முடைய தகப்பனார் அம்மாவுடைய சிறந்த பக்தர். அவர் இறந்த பின்னால் அம்மாட்ட போய் பாத பூஜை பண்ணும் பொழுது அம்மா சொன்னாங்க, உன்னுடைய தகப்பன் என்னோடு தான் இருக்கின்றான், நீ கவலைப்படாதே அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்பா அம்மாவோட தான் இருக்கிறாங்க. நமக்காக அப்பா சிபாரிசு செய்யக்கூடாதா? இந்த மாதிரி வயிற்று நல்லாகும்னு சொல்லி சிபாரிசு செய்யலாம் அல்லவா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. வேண்டவெல்லாம் இல்லை, அம்மாவையும் வேண்டல, அப்பாவையும் வேண்டல. இந்த நிலையில் இப்படி மனசுக்குள்ள அவங்க நினைச்ச உடனேயுமே அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுங்க, இந்த திலகாவுடைய இறந்து போன அப்பா இந்த அம்மா முன்னால நிற்கிறாங்க. இது கனவு மாதிரியும் இருக்குது, நினைவு மாதிரியும் இருக்குது. அந்த அப்பா என்ன பண்ணார், வந்தவர் தன் மகளுடைய வயிற்று பகுதியில் எந்த இடத்துல வலியால் துடிக்கிறாங்களோ அந்த வலியால் துடிக்கும் இடத்துல தன்னுடைய கையை வைத்து நீவி கொடுக்குறாங்க. அவ்வளோதானுங்க. அடுத்த செகண்டே வலி மாயமாக மறைஞ்சு வச்சு, இப்போ எந்த வலியும் இல்லை. அவர் மறைஞ்சு போயிட்டார். இந்த அம்மா திடுக்கிட்டு எழுந்திரிக்கிறாங்க. என்னடா அது, அப்பா வந்தாங்க, வயிற்று நீவி கொடுத்தாங்க, வயிற்று நல்லா போச்சு, இப்போ வலியே இல்லையே, இப்போ நல்லா இருக்குதே, இன்னும் அற்புதம் பாரு அப்படின்னு அம்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒரு தூக்கம் இல்லை. அம்மா சரி பீரோவை குடைவோம், அந்த கீழ் ரேக்கை ஒழுங்கு இல்லாமல் இருக்குது, அதை அடுக்கி வைக்கலாம்னு சொல்லி அந்த கீழ் ரேக்கில் இருக்கிற சாமான்களை வெளியே எடுத்து போட்டு அடுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்குலேருந்து ஒரு ஹெச்எம்டி கைக்கடியாரம் வெளியே வருது. அதை எடுத்து பார்க்குறாங்க. இறந்து போன அவங்க அப்பா கட்டிக்கிட்டு இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இறந்துட்டார். அப்போ அந்த நிலையில் அவர் உபயோகப்படுத்தி கொண்டிருந்த அந்த கைக்கடிகாரம் ஹெச்எம்டி வாட்ச். அதை எடுத்து ஓரமாக பக்கத்தில் வச்சுட்டாங்க. இவங்க வேலையை பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் படுத்துட்டாங்க. காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த கடிகாரத்தை பார்க்குறாங்க. அந்த கடிகாரம் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. சாவி கொடுத்தா தான் ஓடக்கூடிய அந்த கடிகாரம் சாவி கொடுக்காமலே தானாகவே ஓடிட்டு இருக்குது. கரெக்டான இப்போ என்ன நேரமோ அதையும் காமிக்குது. அப்போ சரியாக மணி 7, அந்த கை கடிகாரத்தை மணி சரியாக 7. அது மட்டும் இல்லைங்க, அந்த கடிகாரமானது தொடர்ந்து 5 நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. இவங்க சாவி கொடுக்கமில்ல, இந்த பராமரிப்பும் அதுக்கு செய்யலை. அப்போ இறந்து போனவங்க அப்பா மனசில் நினச்சா அப்படிங்கிறதுக்காகவே அம்மாவுடைய உத்தரவுப்படி இங்கே வந்துங்க தன்னுடைய மகளுக்காக கூடவே இருந்து அந்த வயிற்று குணப்படுத்தினாங்க. அப்படிங்கிறது நிறுவனமாகுது இல்லைங்களா சக்திகளே. ஓம் சக்தி.